தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவருடைய முதல் படத்தை தற்போது இயக்கிட்டும் இருக்காரு. அப்பாவை போல மிகப்பெரிய ஸ்டாராக வருவார் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நான் தாத்தாவை போலடா அப்படின்னு சொல்லி இயக்குனருமே ஆகிட்டாரு. சோ இயக்கத்துல ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு அதீத ஆர்வம் இருக்கா. இதனை அவருடைய தாத்தாவான எஸ் சந்திரசேகர் கூட பல பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு. மேலும் ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு விஜய் சேதுபதியை தான் இயக்க வேண்டும் அப்படின்றது நீண்ட நாள் ஆசையாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் முதல் படத்துல சந்தீப் கிஷன் அவர்களை வைத்து இயக்கிட்டும் இருக்காரு. இந்த படத்திற்கு நம்ம தமன் அவர்கள் இசையமைக்கிறாரு. லைகா புரொடக்ஷனுடன் சேர்ந்து ஜேசன் சஞ்சய் அவர்களுமே இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடியில இந்த படப்பிடிப்பு அவ்வப்போதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ புரொடக்ஷன் நிறுவனத்தை அடுத்த படத்துல கண்டிப்பாக மாற்றியே ஆக வேண்டும் அப்படின்றதுல ஜேசன் அவர்கள் உறுதியாகவுமே இருக்காரா. இதற்காக சமீபத்துல ஒரு மீட்டிங் நடைபெற்றுள்ளது. அந்த மீட்டிங்ல நம்ம ஷாலினி மேடமுமே கலந்து கொண்டிருக்காங்க. அதாவது நம்ம ஏகே அவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ளும் ஏகே அவர்கள் அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு கார் ரேசிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சோ அந்த கம்பெனி மூலமாக தான் அவர் பல இடங்கள்ல ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஷாலினியுமே திருமணத்திற்கு பின்பு சினிமா படங்கள்ல நடிப்பது கிடையாது, குடும்பத்தை மட்டுமே கவனித்துக் கொள்றாங்க. சோ அவங்களுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏகே அவர்கள் முடிவு பண்ணிருக்காங்க. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல தான் ஷாலினி அவர்களும் ஜேசன் சஞ்சய் அவர்களுமே கலந்து கொண்டிருக்காங்க. சோ ஜேசன் சஞ்சய்க்கு முதல் படத்திற்கான ப்ரொடக்ஷன் வாய்ப்பையே நம்ம அஜித் சார் தான் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் அப்படின்றது முன்பு பலருக்குமே தெரிந்த விஷயம் தான். சோ சுரேஷ் சந்திரா மூலமாக தான் ஜேசன் அவர்களுக்கு லைகாவுடைய இந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ஜேசனுடைய அடுத்த படத்தை நம்ம ஷாலினி மேடம் ப்ரொடக்ஷன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கா. சோ இதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் தற்போது நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.